ம். பாருங்கள், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பவர்களுக்கு ஓகே பேசும்போது பல இளைஞர்கள் அன்பு செல்வங்கள் இடையூறாக இருக்கிறார்கள். ஓகே, பாருங்கள், நமக்கு துணையாக இருப்பதற்கு ஆண்டவன் 5+1 6 அறிவுகளை கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான வசதிகளை கொடுப்பதற்கு, இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு 6 அறிவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த வசதிகளை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் சயின்டிஸ்ட், மருத்துவர், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், மற்றும் ஆசிரியர்கள், நமது பெற்றோர்கள். பாருங்கள், நாம் வாழ்வதற்கு எத்தனை பேர் நமக்கு துணையாக இருக்கிறார்கள். கடவுள் அவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்தீர்களா? நம் அனாதைகள் இல்லை. நமக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, 6 அறிவு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நம் உடல் பாதிக்கப்பட்டால் நம்ம உடலை சரி செய்து கொடுப்பதற்கு டாக்டர்ஸ்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள். எலக்ட்ரான் விஞ்ஞான உலகத்தில் நமக்கு தேவையான அத்தனை பலவிதமான விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். பலதரப்பட்ட தொழிலாளர் இருக்கிறார்கள். பாருங்கள், நான் எவ்வளோ சொகுசாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த சேர், இந்த நாற்காலியை பண்ணுவதற்கு தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். நாம் நம்மை அனாதையாக கடவுள் விட்டுவிடவில்லை. 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட அத்தனை மேதைகளையும் நமக்கு துணையாக நமக்கு கொடுத்திருக்காரு. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நம்ம யோசிக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூற வேண்டும். பாருங்கள், நான் ஆரோக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உடல் பாதிக்கப்பட்டால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஆரோக்கியமாக இருக்க முடியாது. என் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தி கொடுக்க டாக்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். இவர் எல்லோரையும் நாம் மறக்கவே கூடாது. நாம் நம்மை மறந்து விட்டால், நம்மை விட்டு நமது உயிர் போய்விட்டால் நான் இவர்களை எல்லாம் மறந்து விடலாம். ஆனால் நாம் உயிர் இருக்கும் வரை நம்மளுக்கு உதவியாக இருப்பவர்களை மிகவும் நம்ம நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். டு ரெஸ்பெக்ட் தேம், டு தேங்க்ஸ். நம்ம அவர்களால் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருப்போமா? அவர்களுக்காக இறைவனிடம் நன்றி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர்களெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மை தேற்றுவதற்கு, நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, நம் உண்பதற்கு உணவை தயாரித்து கொடுப்பதற்கு விவசாயிகளுக்கெல்லாம் அவர்களெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் கிடைக்கும். நாம் எப்படி நம்மை நாம் நேசிக்கிறோமோ அதே போல் நமக்கு உதவி செய்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஓகே,
மனசில் கொள்ளுங்கள். சரிங்க தாத்தா. ஓகே. விருப்பப்பட்டால் இந்த வீடியோ விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் இந்த மாதிரியான வீடியோக்களாகத்தான் இருக்கிறது. என்னுடைய வழி பாதை வேறு பாதை. என்னடா தாத்தா வந்து என்னாச்சும் பேசுகிறாருனாக்கா, ஸோ மை ரூட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த வழியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நியூஸ் சொல்கிறவங்களாம் உலக செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை மகிழ்விப்பதற்காக இசையாளர்கள் இசையமைத்து கொண்டு அவர்கள் வழியிலே அவர்கள் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் உலகத்தை பார்க்க வேண்டும். நாம் பிறந்து விட்டோம் பத்தாது. உலகத்தில் கடவுள் படைத்ததெல்லாம் பல நாடுகளை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நமக்கு அந்த வசதியில் அங்கெல்லாம் போய் பார்ப்பதற்கு அந்த பல ஊர்களை, ராஜ்யங்களை, நாடுகளை சுற்றி காண்பதற்கு என்னை போன்ற வேறுபட்ட வீடியோ மேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா நாடுகளையும் படம் பிடித்து நாம் அமெரிக்கா பார்க்க வேண்டுமா, அவர்கள் அமெரிக்காவை அத்தனை பாகங்களையும் வீடியோ எடுத்து காட்டுகிறார்கள். ரஷ்யாவை பார்க்க வேண்டுமா, இஸ்ராயலை பார்க்க வேண்டுமா, இவைகளெல்லாம் காட்டுவதற்கு அந்த துறையிலே வியூவர்ஸ் வீடியோ மேக்கர்ஸ் இருக்காங்க. நான் வந்து உங்களோடு ஒரு மாதிரி உறவாடி கொண்ட சந்தோஷமாக பேசுவதற்கு நான் வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறேன். என்னையும் ரசியுங்கள். என்னடா தாத்தா அந்த மாதிரிலாம் வீடியோலாம் போடல, இவர் என்னடான்ட்டு என்னை தள்ளிவிடாதீர்கள். எஸ், சிறு துரும்பானாலும் பல்குத்த உதவும். தாத்தாவது எளிமையான வீடியோக்களாக இருந்தாலும் ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சப்ஸ்கிரைப். நன்றி. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸாக நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் அவர்களுக்கு இப்போது நன்றி கூறிக்கொள்கிறேன். ஓகே சொல்லுங்களே, ப்ளீஸ் கீப் இட் அப். வந்து பாருங்கள், என்னுடைய வீடியோ பாருங்கள். எனக்கும் ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஓகே, நன்றி ஃபார் எவ்ரிதிங். பாய்.